ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி குருமா தேங்காய் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். அதுவும் குக்கரில் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கங்க. 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை உடச்சி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க. போதும், ரொம்ப கருக விட்டுற வேணாம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பெரிய சைஸில் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கங்க. நல்ல பழுத்த தக்காளி பழமாக 7 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதில் தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல நம்ம. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும், மசியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு குக்கானா போதும் தக்காளி இப்போ பாருங்கள், தக்காளி பாதி அளவுக்கு நல்லா குக்காயிருக்கு, ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 10 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10-20 செகண்டுக்கு வதக்குனீங்கன்னா போதும். இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வதக்குனீங்கன்னா கூட போதும். இப்போ இந்த அளவுக்கு இதை வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கொரப்பாக அரைக்காதீங்க. குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் குக்கர் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கலரில் மாறி வதங்க அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினா போதும், கண்ணாடி பதம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த மசாலாவே போதுமானது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் விழுத இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் விழுது சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா மேலேயெல்லாம் படும். ஹீட்டில் நல்லா மேலேயெல்லாம் தெரிக்கும், ஆனால் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி நான் 3 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நான் குருமா திக்காக தான் செய்கிறேன், அதனால் தண்ணி 3 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் செய்கிறதுனால மூடி போடும்போது அந்த வேர்வை தண்ணியெல்லாம் படும், அப்போ குருமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. குருமா புளிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக புளிக்காது, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இதை மூடி சேர்த்து 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, அதிகமாக வைக்க வேணாம். 2 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக குருமா ரெடியாக இருக்குது. நான் கலந்து விட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு நான் திக்னஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜில் கூட கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா குருமா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குருமா. அவ்வளோதான், நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.